வணக்கம் தம்பி. வணக்கம்மா. நான் ஃபோன் பண்ணதும் என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி சொல்லுங்கம்மா, என்ன எதுக்காக அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? இனிமே அவசர ஆத்திரத்து எல்லாத்துக்கும் எனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் உங்ககிட்ட தான் கேட்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன். புரியலையம்மா. உங்க பையனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? அவனுக்கு தினம் உடம்பு சரியில்லாம தான் போகுது. அதுக்காக தினமும் வந்து உங்ககிட்ட உதவி கேட்க முடியுமா? அது நல்லாவா இருக்கும்? அதான் ஒரு 10-15 நாளைக்கு அவனுக்கு செலவு பண்ற மாதிரி ஒரு 25,000 ரூபாய் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். பணமா? நீங்க என்ன சொல்றீங்க? ஓ, ஒருவேளை மாலதி என்கிட்ட பணம் கேட்க தர்ம சங்கடப்பட்டுக்கிட்டு உங்களை கேட்க சொன்னாங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. நான் உங்ககிட்ட பணம் கேட்க வந்த விஷயம் மாலதிக்கு மட்டும் இல்ல, என் பையனுக்கு கூட தெரியாது. நீங்க பாட்டுக்கு சொல்லி வச்சிட போறீங்க. மாலதிக்கு தெரியாம நீங்க எதுக்கு என்கிட்ட பணம் கேக்குறீங்க? அதான் சொன்னேனே தம்பி, என் பையனோட வைத்திய செலவுக்குன்னு. அதுதான் மாலதி பாத்துக்கிறாங்களே. அவ பொண்டாட்டிங்கிற முறையில பாத்துக்கிறா, நான் அம்மாங்கிற முறையில பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன முறையில வேணாலும் பாருங்க, ஆனா அதுக்காக என்கிட்ட ஏன் பணம் கேக்குறீங்க? உங்ககிட்ட தானே தம்பி கொடுத்து வச்சிருக்கேன், அப்ப உங்ககிட்ட தானே கேட்கணும். என்கிட்ட நீங்க என்னமா கொடுத்து வச்சிருக்கீங்க? அத இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால நீங்களும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காமலே கேட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிடுங்களேன். என்னது, ஒருவேளை மாலதி சொன்ன மாதிரி இந்த அம்மா புத்தி பெதரிச்சவங்களா இருப்பாங்களோ? தம்பி, என்ன தம்பி பெருசுகிட்ட தெரியாம மாட்டிக்கிட்டோமேன்னு தோணுதா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. இல்ல, உங்களுக்கு அப்படி தோணுனாலும் பரவாயில்ல, பணத்தை கொடுத்தீங்கன்னா போதும். அம்மா, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. நீங்க வேணா மாலதி கிட்ட பேசிக்கங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குமா, நான் கிளம்புறேன். உங்களுக்காக நீங்க கூப்பிட்டீங்களேன்றதுக்காக தான் ஆபீஸ்ல 1 hour பெர்மிஷன் வாங்கிருக்கேன். நான் கிளம்புறேமா, ப்ளீஸ். தம்பி தம்பி தம்பி, நில்லுங்க நில்லுங்க. விஷயத்தை உடைச்சு சொன்னதான் நீங்க பணத்தை கொடுப்பீங்களா? என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. சரி தம்பி, உங்க வழிக்கே நான் வந்துடுறேன். நீங்களும் உங்க பொண்டாட்டியும் ஆசாசியா வளர்த்துட்டு இருக்கீங்களே ஒரு குழந்தை. அதான் தம்பி, அந்த குழந்தைக்கு என் மருமக கூட ஆய வேலை பார்த்துட்டு இருக்காளே, அந்த குழந்தை உண்மையிலேயே நீங்க பெத்த குழந்தையா? சொல்லுங்க தம்பி. அந்த குழந்தைய உங்க பொண்டாட்டி 10 மாசம் சுமந்து பெத்தாங்களா? என்னம்மா நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? எங்க குழந்தைய தானே நாங்க வளர்க்க முடியும். அன்னைக்கு கோயில்ல கூட எங்க குழந்தைய நீங்க பார்த்துட்டு ஏன் பேத்தின்னு ஏதோ கன்ஃபியூஷன்ல புலம்பிட்டு இருந்தீங்க. ஆனா அதுக்கப்புறம் மாலதி மட்டும் இல்ல, உங்க பையனே நேர்ல வந்து குழந்தைய பார்த்து சொல்லிட்டாருல அது எங்க குழந்தை இல்லன்னு. அப்புறம் எதுக்குமா இன்னும் அதே கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க? தம்பி, என் மகனும் மருமகளும் எதுக்காக தான் பெத்த குழந்தைய இல்லைன்னு சொல்றாங்கங்கறத பத்தி நாம இன்னொரு நாளைக்கு மெதுவா பேசிக்குவோம். இப்ப நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அது உங்க குழந்தையா இல்லையா? என்ன தம்பி முழிக்கிறீங்க? அது உங்க குழந்தை இல்லல்ல? அப்படின்னா நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, அது ஏன் பேத்தி தான். அது எப்படி உங்க கைக்கு வந்து சேர்ந்துச்சுங்கிற ஆராய்ச்சி எல்லாம் நான் மெதுவா பண்ணிக்கிறேன். இப்போ நான் கேட்ட பணத்தை கொடுத்து நீங்க கிளம்புங்க. அம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்குமா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா. உங்க குழப்பத்துக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் கிளம்புறேம்மா. நீங்க கிளம்புங்க தம்பி, ஆனா நான் கேட்ட பணத்தை கொடுத்துட்டு போங்க. ஐயோ, என்னம்மா நீங்க இவ்வளவு இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க? நான் பணம்லாம் எடுத்துட்டு வரலமா. எடுத்துட்டு வரலன்னா என்ன? அதான் அந்த மிஷின்ல கார்டு போட்டா காசு வருமே, அதான் தெருவுக்கு தெரு இருக்குதே, எங்கேயாவது போய் எனக்கு எடுத்து கொடுங்க. ஐயோ, என்னம்மா இது பெரிய டார்ச்சரா இருக்கு. இப்ப என்ன, உங்களுக்கு பணம் தானே வேணும்? அதேதான். இருங்க, கொண்டு வரேன். இது என்னோட ஆபீஸ் பணம். நீங்க கேட்ட 25,000 ரூபாய் இதுல இருக்கு. இது பாருங்க, தியா எங்க குழந்தைதான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. தேவையில்லாம திரும்ப திரும்ப குழப்பத்தை உண்டாக்காதீங்க ப்ளீஸ். நான் கிளம்புறேன். இது பாருங்க, நீங்களும் நானும் சந்திக்கிறது இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். வரேன். மாவனே, இதுக்கு மேல நின்னு பேசிக்கிட்டு இருந்தா எங்க அது உன் குழந்தை இல்லைங்கிற உண்மையை உளறிடுவோமேன்னு பணத்தை கொடுத்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஓடுறியா? ஓடு மகனே ஓடு.
பணத்தை கொடுத்துதான் எல்லாருமே நினைச்ச காரியத்தை சாதிப்பாங்க. ஆனா நான் உங்ககிட்ட இந்த பணத்தை வாங்கி வாங்கியே என் காரியத்தை நான் சாதிச்சுக்கிறேன். ம்? என்னாச்சு மாலதி? நந்தினியை பாத்தீங்களா, பேசுனீங்களா? பார்த்தேன் முரளி, நீங்க சொன்ன மாதிரி அவகிட்ட இந்த விஷயமா பக்குவமா பேசி பார்த்தேன். அவ தெளிவா சொல்லிட்டா, பெங்களூர்ல அவளுக்கு ஞாபகம் வச்ச மாதிரி பசங்க மட்டும் இல்ல, பொண்ணுங்க கூட யாருமே தெரியாதான். என் தங்கச்சி ரொம்ப பாவம் முரளி, அவளுக்கு போய் சொல்லலாம் தெரியவே தெரியாது. ஐயோ மாலதி, ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்க? நந்தினி எவ்வளவு நல்லவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த போட்டோஸ் தான் என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது. அதான் முரளி, எனக்கும் தெரியல, எனக்கும் ரொம்ப குழப்பமாவே தான் இருக்கு. சரி விடுங்க, நமக்கு நந்தினி மேல இருக்கிற குழப்பம் தீந்துருச்சுல்ல. இனிமே நம்ம நந்தினியை பத்தி யோசிக்கவே வேண்டாம். அந்த பார்த்திபனை பத்தி தான் நம்ம முழுக்க முழுக்க யோசிச்சாகணும். எனக்கு என்னமோ பார்த்திபன் தானா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி தெரியல. நந்தினி வாழ்க்கையில குழப்பம் பண்ணுங்கிறதுக்காக யாரோ திட்டம் போட்டுதான் அவனை இந்த வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சிருக்காங்கன்னு தோணுது. எனக்கும் அந்த டவுட் இருக்கு. நந்தினியோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சது கல்பனாவும் அவங்க அம்மாவும் தான். ஆனா அவங்க 2 பேரும் இப்ப ஜெயில இருக்காங்க. மத்தபடி நந்தினியோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறது வேற யாருன்னு எனக்கு தெரியல. யாருன்னு எனக்கும் சரியா தெரியல முரளி, ஆனா எனக்கு அப்படிதான் தோணுது. சரி மாலதி, அந்த பார்த்திபன் யாரு? உண்மையிலேயே அவன் கூட அந்த போட்டோல இருக்கிறது நம்ம நந்தினி தானா? இல்ல நீங்க சொல்ற மாதிரி நம்ம நந்தினியோட வாழ்க்கையில குழப்பம் பண்றதுக்கு அவனை வேற யாராவது அனுப்பி வச்சிருக்காங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனா அது வரைக்கும் இந்த போட்டோஸ் மட்டும் இல்ல, பார்த்திபன் மேல நமக்கு இருக்கிற சந்தேகத்தை கூட நம்ம யார்கிட்டயுமே லீக் பண்ணவே கூடாது. கண்டிப்பா முரளி, இது விஷயமா நம்ம ரகசியமாவும் யாரும் நம்மள சந்தேகப்படாத மாதிரியும் பாத்துக்கணும். முக்கியமா அந்த பார்த்திபனை நீங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா. ஆனா முரளி, நந்தினி இந்த வயசுலயே படாத கஷ்டம்லாம் பட்டுட்டு இருக்கா. 9 மாச கர்ப்பிணியா இருக்கும் போதே அவ பார்வை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கா. இனிமேலும் அவ வாழ்க்கையில யாராவது விளையாடணும்னு நினைச்சாங்கன்னா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். நான் மட்டும் என்ன அவனை சும்மாவா விட்டுருவேன்? நம்பிக்கையோட இருங்க மாலதி. அந்த பார்த்திபனும் அவனோட சேர்ந்த அந்த குழப்பத்துக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு விடை கிடைக்கும். ஏய், நான் தான். பயந்துட்டியா? என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க வரத ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்க கூடாதா? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ரிலாக்ஸ் Switch off னே ரிலாக்ஸ் வருது. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஃளைட்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். வெளியில வந்துட்டு ஆன் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள உனக்கு ஒரு சின்ன ஷாக் கொடுப்பேன்னு ஒரு விளையாட்டு விளையாடுனேன், அவ்வளவுதான். என்னங்க இது விளையாட்டு? ஏய், என் பொண்டாட்டி கிட்ட நான் விளையாடாம வேற யார்கிட்ட போய் விளையாடுறது? ஆ? சரி, போன காரியம் என்னாச்சு? போன காரியம் 100% சக்சஸ் தேங்க்ஸ் டு யூ. நீ மட்டும் கோஆபரேட் பண்ணிருக்கலனா சத்தியமா இது நடந்திருக்காது. Thank you. அப்புறம் உனக்கு நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. வா. என்ன சர்ப்ரைஸ்னு சொல்றேன், இங்கேயே கேக்குற. வா. மா, என்னன்னு சொல்லுங்க. வா. ஏன் மா? விஸ்வா, விஸ்வா, எப்படா வந்த? என்கிட்ட சொல்லவே இல்ல. என்னது ஆளாளுக்கு ஷாக் ஆறீங்க? வேலை முடிஞ்சிருச்சு, வந்துட்டேன். பார்த்தி எங்க? பார்த்தி? அப்படியா? சந்தோஷம்ப்பா. இதோ வந்துட்டேன். வாடா 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 வாடா. ஏய், என்னடா நாளைக்கு வந்து சொல்லிட்டு இன்னைக்கே வந்துட்டேன்? போச்சு, இவன் ஒருத்தன் தான் பாக்கி இருந்தான். டேய், வேலை முடிஞ்சிருச்சுடா. அதுக்கப்புறம் அங்க எதுக்கு உட்காரணும்னு அடுத்த ஃளைட்லயே கிளம்பி வந்துட்டேன். சரி, உன்னோட பிசினஸ் ட்ரிப்ல எப்படி இருந்தது? சக்சஸ் தானே? பக்கா பக்கா. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி, எல்லாம் அப்படி வாங்க. கொஞ்சம் பட்டுவாடா பண்ண வேண்டிய வேலை இருக்கு. என்ன விஷயம்? வாங்க என்னடா சொல்றேன். பாம்பே மொத்தமா சூட்கேஸ்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டியா? அப்படிதான்டா. வா, சாமி படம் பூஜை ஷெல்ஃப் வைங்க. அப்படியா? சரி, எல்லாமே சாமியோட தான் ஆரம்பிக்கணும். அதனால தான் முதல்ல சாமி படத்தை கொடுத்தாச்சு. அதனால சாமி படம். அடுத்தது ம். அம்மாக்கு ஷால். டேய், ரொம்ப அழகா இருக்குடா. ஆனா இந்த வெயில்ல இத போத்திக்கிட்டு ஐயா, இந்த ஊருக்கா வாங்கிட்டு வருவாங்க?
போன வருஷம் ஊட்டி போன போது குளிரு ஷால் இல்லைன்னு சொன்னேல அதுக்குதான். ஐயோ என் பிள்ளைக்கு எவ்வளவு ஞாபகம். சரி சரி. நந்தினி உனக்கு புடவை. புடவை ரொம்ப நல்லா இருக்குங்க. தோடா பார்க்கவே இல்ல புடவை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஏன் நீ உள்ள ஐஸ் வைக்கிறீங்க அவனுக்கு? ஐஸ் இல்ல பார்த்தி, அவர் எனக்கு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்காரு. அது எப்படி அழகா இல்லாம இருக்கும்? ஓ நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? ரொம்ப காலமா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கா. சரி, நான் இல்லாத இந்த 4 நாள்ல வீட்லயே மோஸ்ட் யூஸ்லெஸ்ஸா இருந்தவனுக்கு யூஸ்ஃபுல்லா ஒண்ணு வாங்கிருக்கேன். ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? இத்தனை நாள பார்த்தி எங்களெல்லாம் எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாரு தெரியுமா? அவரை போய் யூஸ்லெஸ்ன்னு சொல்றீங்க? ஐயோ அண்ணி, அவனை கலாய்க்கிறான்னு பாக்குறீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இது உல்டா லாங்குவேஜ். யூஸ்லெஸ்ன்றது யூஸ்ஃபுல்னு சொன்னா வேண்டாம், அப்படிதானே? சிங்கப்பட்டாலும் அழகா மேனேஜ் பண்றடா. என்னடா பண்றது, உன் தம்பியாச்சே. உனக்கு காஃபி கொண்டு வரேன்பா. காஃபில வேண்டாம், பயங்கரமா பசிக்குது. டிஃபன் ரெடி பண்ணு. இரு ரெடி மாமா ஒரு நிமிஷம். ஆ. நான் எப்ப ஊருக்கு போனாலும் அப்பாக்குன்னு ஏதாவது வாங்கிட்டு வருவேன். இந்த வாட்டியும் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. உன் கையில போடுமா. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரேரான சந்தனமா, இங்க கிடைக்கிறது இல்ல. கர்நாடகால இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. பாம்பேல ஆக்சுவலி கிடைக்கிறது இல்ல. பாம்பே கர்நாடகா பார்டர்ல தான் கிடைக்குது. ரொம்ப விசேஷம். ஒரு ஆள் அனுப்பி வாங்கிட்டு வர சொன்னேன் அப்பாக்கு. நந்தினி இத தொட்டு பாரு. நீங்க 2 பேருமே சேர்ந்து அப்பா படத்துக்கு போட்டு விடுங்க. எல்லாருமே போலாம். வாமா. கொடுங்க அண்ணி. எதுவா வா. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணிருக்கேன்ப்பா பாம்பேல. இந்த மாதிரி நேரத்துல நீங்க அங்க இருக்கிறத விட இங்க எங்க கூட இருந்தீங்கன்னா அதான்ப்பா சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டே விஸ்வா, பெரியப்பா எங்க இருந்தாலும் சிரிச்சபடி ஒன்னு அங்கேருந்து வார்த்தை தாண்டா இருக்காரு. ஹலோ, ஒன் செகண்ட். சொல்லுங்க. 4 hours 1 second தான். கேட்டா ஆன்லைன் ஆஃப்லைன் ஏதோ கதை சொல்றான். மா பசிக்குது. ஐயோ மறந்தே போச்சுடா. இருடா நான் ரெடி பண்றேன். சரி நீ போ, நான் நந்தினி கூட்டு வரேன். வா நந்தினி, ஒரு நிமிஷம் இரு. என்னங்க? போட்டோ ஒண்ணு கீழே இருக்கு. யார் அது அங்க போட்டது? நந்தினி, நந்தினி என்னாச்சுப்பா? நந்தினி, 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 நந்தினி நந்தினி என்னாச்சு? நந்தினி நந்தினி என்னமாச்சு? என்னாச்சுமா? நந்தினி என்னாச்சுமா? பார்த்தி, சூட்டு வலியா தான் பார்த்தி இருக்கும். இருமா. நீ நந்தினி என்னமாச்சு? எனக்கு ரொம்ப வலிக்குது. பார்த்தி, சரி கொஞ்சம் பொறுத்து, கொஞ்சம் நந்தினி கொஞ்சம் பொறுத்து. என்னடாச்சு? என்னன்னு தெரியலடா, திடீர்னு பெயின்ங்கறா. நீ ஒண்ணு பண்ணு, காரை வெளிய எடுங்க. அதை சீக்கிரம் போடு. சீக்கிரம் கூட்டு வா. எழுந்துரு. மெதுவா எழுந்துரு. மெதுவா. மெதுவா மெதுவா எழுந்துரு. மெதுவா என்ன ட்ரை பண்ணு. பிடிச்சுக்கோ. எழுந்துரு. ஐயோ மெதுவா பாத்து. இது இப்போ ஹாஸ்பிடல் ஐயோ போய். கொஞ்சம் பொறுத்துக்கோமா. பெரியம்மா, அன்னைக்கு சூட்டுனால தான் வலின்னு சொல்லி நீங்க தான் சொன்னீங்க. இப்ப நீங்களே இப்படி ஆகுதா? அப்படி அவ பயந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஆனா இது சூட்டு வலி எல்லாம் கிடையாது. அதே நேரத்துல இது பிரசவ வலின்னு என்னால உறுதியா சொல்ல முடியல. ஆனா ஏதோ பிரச்சனையான வலின்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. கர்ப்பப்பைய ஒட்டி ஒரு சின்ன சிஸ்ட் ஒன்று உருவாயிருக்கு. அந்த கட்டி டெலிவரி வரைக்கும் இருந்து பெருசா வளர்ந்துச்சுன்னா டெலிவரி ரொம்பவே காம்ப்ளிகேஷனா தான் இருக்கு.
பாரத்தை போட்டு கட்டி அதுவா கரையும்னு நம்புங்க. ஐயோ கடவுளே, என் மருமகளையும் பேத்தியும் எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்துப்பா. நான் உன்னதான் மலை போல நம்பி இருக்கேன். கை விட்டுறாத, எங்களை கை விட்டுறாத. தைரியமா இருமா. டாக்டர், என் மருமக எப்படி இருக்கா? பதட்டப்படாதீங்க. டெலிவரிக்கு ரொம்ப பக்கமா வர ப்ரீ பெயின் தான் இப்ப அவங்களுக்கு வந்திருக்கு. நான் செக் பண்ணி பார்த்ததுல பேபி இப்ப ஃபுல் மெச்சூர்டா இருக்கு. என்னோட கணிப்புப்படி இன்னும் 10 அல்லது 20 நாளுக்குள்ள அவங்களுக்கு டெலிவரி பெயின் வந்துடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போதைக்கு அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நார்மல் டெலிவரி ஆகலன்னா சிசரியன் பண்ணியாவது குழந்தைய வெளியில எடுத்துதான் ஆகணும். என்னது சிசரியனா? இருங்கம்மா இருங்க, பயப்படாதீங்க. இருமா. சிசரியன் நான் சொன்னது உங்களை பயப்பட வைக்கிறதுக்காக இல்ல. இன்னும் 20 நாள் இருக்கு. அதுக்குள்ள நீங்களும் தயாராயிக்கோங்க, அவங்களையும் மன ரீதியா தைரியப்படுத்துங்கன்னு சொல்றதுக்காகத்தான் முன்கூட்டியே நான் சொல்றேன். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நார்மல் டெலிவரி ஆகக்கூடிய கண்டிஷன்ல இருக்கிறவங்க கூட டெலிவரி டேட் தெரிஞ்சதும் அந்த டேட் எங்களுக்கு சரியா வராதுன்னு குடும்ப ஜோசியர் சொல்லிட்டாரு. குழந்தை பொறுக்கிறதுக்கு இன்னைக்குதான் நாள் நல்லா இருக்கு, அதனால இன்னைக்கே சிசரியன் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்துருங்கன்னு சொல்ற காலம் அது. அவங்க அப்படி சொல்றது சரி தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் சிசரிங்கிறது இந்த காலத்துல எவ்ளோ ஈஸியான விஷயம்ங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இவ்ளோ டீடைலா உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். மிஸ்டர் விஸ்வா, பெயின் ரிலீஃப்க்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இன்னும் 2 ஹவர்ஸ்ல நீங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ஓகே டாக்டர். இங்க பாருங்கம்மா, சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி இன்னும் 15-20 நாளைக்குள்ள அவங்களுக்கு திரும்பவும் டெலிவரி பெயின் வந்தே ஆகும். அப்படி வரலன்னாலும் பரவாயில்ல, நீங்க அதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். இமிடியேட்டா கொண்டு வந்து நீங்க ஹாஸ்பிடல்ல சேர்த்துருங்க. சிசரியன் பண்ணியாவது குழந்தைய வெளியே எடுத்தாகணும்.
அதுக்கு மேல குழந்தை வயித்துக்குள்ள இருக்க கூடாதுமா. ஓகே? சரிங்க டாக்டர், என் மருமகளை பார்க்கலாமா? ஓகேமா, தாராளமா போய் பாருங்க. மிஸ்டர் விஸ்வா, ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் பத்தி உங்ககிட்ட சொல்லணும். நீங்க வாங்க.